நேபாளம் ஜென்சிக்கு சொந்தமானது எனவும் நேபாள பிரதமர் அதிபர் எங்களுடைய தலைமுறையாக இருக்க வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? தற்போது போராட்டம் என்பது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டதா? தற்போதைய கள நிலவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. ஜென்சி என்று சொல்லப்படுகின்ற இளம் தலைமுறையினரின் போராட்டத்தை தொடர்ந்து நேபாள பிரதமர் பதவியை சர்மா ஒலி ராஜினாமா செய்திருக்கிறார். இருப்பினும் இளம் தலைமுறையினரின் ஆத்திரமும் கோபமும் இன்னும் தீரவில்லை. தொடர்ந்து அவர்கள் பல்வேறு இடங்களிலே போராட்டத்தில் ஈடுபட்டு ஆட்சியாளர்களின் வீடுகளையும் அலுவலகங்களையும் தொடர்ந்து சூறையாடி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் சர்மா ஒலியினுடைய ராஜினாமா ஏற்கப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் எந்த விதமான வன்முறை செயலிலும் ஈடுபடாமல் நிதானத்தை கடைபிடித்து அமைதியாக இருக்குமாறு ராணுவம் மற்றும் சிவில் நிர்வாகம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறது. இளம் தலைமுறையினர் மத்தியில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய காத்மண்டு நகர மேயரான பாலன் ஷா அவர்களும் இளம் தலைமுறையினர் தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு அமைதி பாதைக்கு திரும்பும்படி அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இதற்கிடையே சர்மா ஒலி ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக ரகசிய இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவர் ராணுவ ஹெலிகாப்டரில் ஏறி செல்லக்கூடிய காட்சிகளும் கூட நேபாள ஊடகங்களில் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. இளம் தலைமுறையினரை பொறுத்தவரை நாங்கள் தொடர்ச்சியாக மாறி மாறி பல்வேறு ஆட்சிகளால் நாங்கள் விரக்தி அடைந்து விட்டோம். எனவே அடுத்து வரக்கூடிய நேபாள பிரதமரும் அதிபரும் இளம் தலைமுறையை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், இளம் தலைவராக இருக்க வேண்டும் என்று தங்களுடைய கோரிக்கையை போராட்டத்தில் பங்கேற்றுள்ள இளம் போராட்டக்காரர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். சற்று முன்னதாக நாம் சில செய்திகளை கூட பார்த்தோம். அடுத்த நேபாள பிரதமராக இளம் தலைமுறையினர் மத்தியில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பாலன் ஷா என்று அழைக்கப்படுகின்ற பாலேந்திர ஷா நேபாள பிரதமராக ஆக வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் முன்னிறுத்துவதாக நாம் பார்த்திருந்தோம். கிட்டத்தட்ட நேபாள ஊடகங்களும் கூட அதே போன்ற கூற்றுகளை தொடர்ந்து கூறி வருகின்றன. ஏனென்றால் இந்த பாலன் ஷா அவர்கள் தற்போது காத்மண்டு நகர மேயராக இருக்கிறார். 2022ஆம் ஆண்டு காத்மண்டு நகர மேயர் தேர்தலில் 2 பிரதான கட்சிகளுடைய வேட்பாளர்களை எல்லாம் வீழ்த்தி சுயேட்சை வேட்பாளராக அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். சுயேட்சையாக போட்டியிட்டு காத்மண்டு நகர மேயர் என்ற பெருமையை பெற்றவராகவும் பாலன் ஷா அவர்கள் இருக்கிறார். அவர் இசையமைப்பாளர், கவிஞர், ராப் பாடகர், இப்படி பன்முகங்களை கொண்ட நபராக இருக்கிறார். எனவே அடுத்து அவருக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் ராணுவம் அடுத்து என்ன செய்ய போகிறது என்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. நாம் வங்கதேசத்தில் கூட பார்த்தோம், அவர் பிரதமராக வருவாரா, இவர் பிரதமராக வருவாரா, ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு சென்ற பிறகு என்று பல்வேறு கேள்விகள் எழுந்த போது போராட்டக்காரர்கள் முகமது யூனுஸ் அவர்களை பிரதமராக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அந்த அடிப்படையில் தான் எங்கோ வெளிநாட்டில் இருந்த ப்ரொஃபசர் முகமது யூனுஸ் அவர்கள் பின்னர் வங்கதேசத்திற்கு வரவழைக்கப்பட்டு தற்போது இடைக்கால பிரதமராக அவர் பதவி வகித்து வருகிறார். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய பட்சத்தில் புதிய அரசு பொறுப்பேற்கும் வரை அல்லது நாடாளுமன்றத்தை கலைத்து விட்டு புதிதாக தேர்தல் நடத்தும் வரை இடைக்கால காபந்து பிரதமராக பாலன் ஷா அவர்கள் பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. தற்போது ஆட்சியாளர்கள் மற்றும் ராணுவம் உள்ளிட்ட நிர்வாகத்தினுடைய மிக முக்கியமான பார்வை என்பது இந்த இளம் தலைமுறையினருடைய கொந்தளிப்பை நாம் குறைக்க வேண்டும், அடக்க வேண்டும். எனவே அவர்கள் தற்போது என்ன கோரிக்கை வைத்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலையில் தான் ராணுவமும் ஆட்சியாளர்களும் இருக்கிறார்கள். எனவே பாலன் ஷா அவர்களுக்கு அதிகம் வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையே நேபாளத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு எதிர்கட்சிகள், அதே போல ஆளும் கட்சி கூட்டணியில் இருந்த சில கட்சிகளும் கூட நாம் நாடாளுமன்றத்தை கலைத்து விட்டு புதிதாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நேபாளத்தினுடைய ஸ்வதந்திரா கட்சி என்கிற கட்சி தன்னுடைய 21 எம்பிக்களையும் ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறது. அந்த கட்சி தான் இளம் தலைமுறையினர் போராட்டத்திற்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்து வந்த கட்சி. அந்த கட்சி தன்னுடைய 27 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா செய்திருப்பதோடு நாடாளுமன்றத்தை கலைத்து விட்டு புதிதாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதற்கிடையே நேபாளத்தை சார்ந்த பல்வேறு முக்கிய அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் நேபாளத்தை விட்டு தப்பி வெளியேறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளை செய்திருப்பதாகவும் இதற்காக திருப்புவன் சர்வதேச விமான நிலையத்தில் அவர்களுக்கென்று பிரத்யேகமான ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்கள் தயாராக வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூட தொடர்ச்சியாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. சர்மா ஒலி அவர்கள் கூட மருத்துவ காரணங்களை காரணம் காட்டி
துபாய் நாட்டுக்கு செல்ல இருப்பதாகவும் நேபாள ஊடகங்கள் தரப்பில் கூறப்படுகின்றது. என்றால் தற்போது அவர் பிரதமராகவும் இல்லை, பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். அவருக்கு இனி இங்கு இருந்தால் அவருடைய உயிருக்கோ அல்லது உடைமைக்கோ கூட ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்றால் இன்றைக்கு போராட்டக்காரர்கள் அவருடைய தனிப்பட்ட வீட்டிற்கு சென்று, பாலகோட் என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட வீட்டிற்கு சென்று கையெறி குண்டுகளை எல்லாம் எரிந்து வீட்டையே தீக்கரையாக இருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் அவர் இங்கு இருந்தால் அவருக்கு பாதிப்பு ஏற்படும் என்கிற அடிப்படையில் அவர் வெளிநாடுகளுக்கு செல்வார். அநேகமாக அவருடைய முதல் தேர்வு துபாயாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது. எனவே இப்படி நேபாள அரசியலில் அடுத்தடுத்த கட்டங்கள் தொடர்ந்து அரங்கேறி கொண்டு வருகின்றன. இது எல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த மாடஸ் ஆப்பரண்டி, இந்த மெத்தடை எல்லாம் பார்க்கின்ற போது முதலில் இலங்கை, அடுத்ததாக மயன்மார், அதற்கு அடுத்ததாக வங்கதேசம், இப்படி அதனை தொடர்ந்து தற்போது நேபாளம் என்று ஒரே விதமான அந்த வழிமுறையில் போராட்டக்காரர்கள் பாராளுமன்றத்தை சூறையாடுவது, ஆட்சியாளர்களை சூறையாடுவது, பின்னர் ஆட்சியிலிருந்து அகற்றுவது உள்ளிட்ட அந்த சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. மேற் சொன்ன இந்த நாடுகள் எல்லாம் சீனாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடுகள், ஆட்சியாளர்கள். எனவே இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது இதன் பின்னணியில் சர்வதேச சக்தி, குறிப்பாக அமெரிக்காவினுடைய கை இருக்குமோ என்கிற சந்தேகங்களும் வலுவாக எழ ஆரம்பித்திருக்கின்றது. என்றால் தற்போதைய பிரதமர் சர்மா ஒலி அவர்கள் நேபாள சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு மிக நெருக்கமாக அறியப்பட்டவர். அதே போல இதற்கு முன்பு வங்கதேச ஆட்சியாளர்களாக இருந்தவர்களும் சரி, அதே போல இலங்கை ஆட்சியாளர் இருந்தாலும் சரி, சீனாவுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர்கள் என்று ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகின்றது. எது எப்படி இருந்தாலும் நேபாளத்தில் இருக்கக்கூடிய அண்மை காலமாக நடந்து வரக்கூடிய இந்த காட்சிகள் என்பது இந்த ஆசிய பிராந்தியத்தில் ஒரு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.